லக்னத்திற்கு 6ஆம் இடமாக மீன ராசி வரும். 6ஆம் இடத்திற்குரிய அதிபதி குரு லக்னத்திற்கு 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. அப்போ இந்த ஜாதகருக்கு கடன் படக்கூடிய அமைப்பு என்பது எப்படி உருவாயிருக்கும் அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். 6ஆம் இடத்த அதிபதியான குரு ரிஷப ராசியில் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம். குரு இருக்கக்கூடியது கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்காரு. கார்த்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ சூரியன் ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். சூரியன் லக்கணத்திற்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருக்காரு. கடன் என்பது ஏற்படாத ஒரு நிலையை காட்டக்கூடியதாகத்தான் இருக்கு. ஆனாலும் அந்த ஜாதகர் அதிகபட்சமான கடன்களை சுமக்கின்றார். அதற்கு என்ன காரணம்? புதன் இந்த ஜாதகருக்கு 9ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் அமர்ந்திருக்காரு. அப்போ 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமும் ஜாதகருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தான் இருக்கு. இந்த ஜாதகருக்கு கடன் நெருக்கடி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. ஆனா இந்த கடன் அவர் வாங்கிய கடனா அப்படின்றதான் பார்க்கணும். கடன் அமைப்பு என்பது தந்தையின் மூலமாக கிடைத்திருக்கிறது.